பாருங்க லோக் 2க்கு பெருமானம் கொடுத்துருக்காங்க 0.3010. லோக் 3க்கு பெருமானம் கொடுத்துருக்காங்க 0.4771. ரெண்டுமே அடி 10ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டோட பெருமானத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. லோக் 1.5க்கு பெருமானம் என்ன? இதை எவ்வளவு லேசா செய்ய இயலுங்கிறத மட்டும் பாருங்க. அதுல நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் இந்த கேள்வி எப்படி செய்யறதுன்னு. இதை எப்படி லேசா செய்யறதுன்னு மட்டும் பாருங்க. இப்ப பாருங்க நான் எழுதுறேன் லோக் 1.5 ரைட். இதை நான் எழுதுறேன் லோக் 3/2ன்னு எழுதுறேன். 3 2ஆல பிரிச்சா எத்தனை? 1.5. அப்ப லோக் 1.5க்கு பதிலா லோக் 3/2 எழுதாதானே? எல்லாம் அடி 10ல தான் எழுதிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. இப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க. லோக் அடி 10ல 3 சய லோக் அடி 10ல 2. எப்படி லேசா மாறுச்சா? கேள்வி மாறுச்சா? இப்ப பாருங்க இப்ப இங்க வச்சு டவுட் வரும். இங்க என்ன செய்யறது? ஆனா இங்க பாருங்க அழகா பெருமானம் கொடுத்துருக்காங்க. லோக் 3க்கு பாருங்க அடி 10ல 3க்கு பெருமானம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.4771. சய லோக் 2க்கு என்ன பெருமானம் கொடுத்துருக்காங்க? 0.3010. ரைட்டா? இதுல நம்ம பிழை வரக்கூடாது, அதனால இங்க எழுதி கழிச்சு பாருங்க எவ்வளவு லேசா அந்த கேள்வி முடியுதுன்னு. 477 இருந்து 0.3010 என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சாங்கன்னா 1, 7ல 1 போனா 6, இங்க 7, 4ல 3 போனா 1, 0ல இருந்து 0 போனா 1. ஆக இதுக்கான விடை என்ன? 0.1761. லோக் எப்படி 1.5க்கு அதுக்கு பெருமானம் என்ன? 0.1761. பாத்தீங்களா இந்த கேள்வி எவ்வளவு லேசா முடியுது. ரைட். இதெல்லாம் எம்சிக்யூல வர கேள்வி, மிஸ் பண்ணிடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோ.